سبحانك لا علم السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. ما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن إبراهيم كان أمة قانتا لله حنيفا ولم يكن من المشركين. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: أنا دعوة أبي إبراهيم عليه الصلاة والسلام. وقال أيضا رسول الله صلى الله عليه وسلم: سنة أبيكم إبراهيم. أو كما قال صدق النبي صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இறை நேசத்துக்கும் உரித்தானவர்களே, ஒரு அருமையான துல்ஹஜ் மாதத்திலே நாம் இருக்கிறோம். இஸ்லாமிய மாதங்களின் இறுதி மாதமான 12வது மாதமான துல்ஹிஜ்ஜாவில் நாம் எல்லாம் இருக்கிறோம். பெருநாட்களை நிறைவேற்றி ஈதுல் அல்ஹா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தியாகத்தை நினைவு கூறி துல்ஹஜ் மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கெல்லாம் நினைவு வருவது ஹஜ்ஜும் குர்பானியும். இது இரண்டுமே நிறைவேற்றி விட்டோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய குர்பானிகளை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. நாம் செய்த அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு சிறந்த இறை தூதர். அவர்கள் அபுல் அன்பியா, நபிமார்களுடைய தந்தை என்பதாக அவர்களுக்கு பெயர். அவருடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. அவருடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி வழியில் வந்தவர்கள் தான் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். உலகம் எங்கும், அனைத்து உலகத்திலும், அனைத்து ஊர்களிலும், நகரங்களிலும், வெளிநாடுகளிலும் துல்ஹஜ் மாதம் என்று எடுத்துக்கொண்டாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து வரலாறுகள், அவர்கள் செய்த அர்ப்பணிப்புகள், தியாகங்கள் உலகம் முழுக்க பேசப்படும். அவர்களுடைய பெயரை சொல்லாமல் நாம் கடந்து விட முடியாது. இது அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்படி துஆ செய்கிறார்கள்: வதரக்னா ஃபில் ஆகிரீன். யா அல்லாஹ், என்னை பின்னோர்கள் எல்லாம் புகழ்வர்களாக, என்னை பின்வரக்கூடிய சமுதாயத்தவர்கள் எல்லாம் வஜஅல்னாஹு லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன். துஆ இது குர்ஆன்ல வருது. பின்னோர்கள் எல்லாம் என்னை போற்றுபவர்களாக, புகழ்வர்களாக நீ ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டான். இப்பொழுது நாம் புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், அவர்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நிறைய படிப்பினை செய்திகள், வரலாற்று நிகழ்வுகள், தியாகங்கள், அர்ப்பணிப்புகள், அல்லாஹ்வுக்காக நாம் எப்படி இருக்க வேண்டும், அனைத்து உணர்வுகள் சம்பந்தப்பட்ட எல்லாமே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற இன்பங்கள் எல்லாம். அதனால்தான் நாம் தினமும் தொழுகையிலே ஓதிக்கொண்டிருக்கிறோம்.
அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அருள் செய்தாயோ அதே போன்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ அருள் செய்வாயாக. கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ எப்படி அபிவிருத்தி பரக்கத் செய்தாயோ அதே போன்று முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நீ பரக்கத் செய்வாயாக என்கிற துவாவை நாம் ஓதிதான் எல்லா தொழுகையிலும் தஷஹூதுக்கு பின்னாடி அத்தையாதுக்கு பின்னாடி ஓதுறோம். இதெல்லாம் அல்லாஹ் கபூல் செய்த துவாக்கள். எத்தனையோ துவாக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அத்தனையும் அல்லாஹ் கபூல் செய்தான். அது இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாடமும் படிப்பினையுமாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய அந்த தியாகம் இருக்கிறது, அர்ப்பணிப்பு இருக்கிறது. அவர்கள் பிறந்த ஊர் ஈராக். ஈராக்கிலிருந்து ஏகத்துவ பிரச்சாரம், தாவத்து இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பு பணி செய்தார்கள். நட்சத்திரங்களை பார்த்தார்கள், சந்திரனை பார்த்தார்கள், சூரியனை பார்த்தார்கள். இதனுடைய ரப்பாக இருக்குமோ? ஒரு கட்டத்தில் அது மிளிர்கிறது, அது வெளிச்சம் தருகிறது, மறைந்து விடுகிறது. எனவே அங்கிருந்து அவர்களுடைய அழைப்பு பணி, தாவத், இறை தேடுதல், தக்குவா, தௌஹீத் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈராக்கில் இருந்து தொடங்கி பலஸ்தீனுக்கு வந்து சில வருடங்கள் அங்கே அழைப்பு பணி செய்து இறுதியாக புண்ணிய பூமியான மக்கா நகரத்திலே அவர்கள் அத்தனையும் செவ்வையாக செய்தார்கள். காபத்துல்லாவை கட்டினார்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான அற்புதங்கள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. காபத்துல்லாவை கட்டினார்கள். முதலாவதாக மலக்குமார்கள் கட்டினார்கள். பின்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாவை கட்டினார்கள். அதற்கு பின்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சேர்ந்தும் அந்த காபத்துல்லா புறணமைக்கப்பட்டது, கட்டப்பட்டது. இந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு வெள்ளப்பெருளையும் ஏற்பட்ட பின்னாடி, இது 5000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விஷயங்கள், இதெல்லாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பாட்டிலே அப்படித்தானே வருது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்த அரபு நாட்டில் ஒரு தியாகம். அதை அப்படியே அவர் பாட்டாக பாடியிருக்கிறார். வரலாறுகளை உங்களுக்கு புரியும் வடிவில் நாகூர் ஹனீஃபா அதை இதயத்தில் பதிக்க வைக்கிறார்கள். அப்போ 5000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு வெள்ளப்பெருக்கில் அந்த காபாவுடைய அனைத்து விஷயங்களும் அழிந்து போகிற பொழுது ஒரு சூடேற்றப்பட்ட பாலைவனம் அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்தில் வந்த பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மேகத்தை அனுப்பி, இப்ப எந்த இடம் தெரியணும், எங்க காபாவுடைய திசை, அந்த கட்டை எவ்வளவு சைஸு, சதுரம், அழகா ஒரு மேகம் வந்து நிழல் கொடுத்து ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு இந்த இடத்தில் தான் காபா இருந்தது என்பது காண்பிக்கப்பட்டது. பல அற்புதமான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அவர்கள் ஒரு கல்லிலே ஏறி நின்று கொண்டு அந்த காபாவை கட்டினார்கள். காபாவுடைய உயரம் எவ்வளவு தூரம் போகுதோ அந்த கல்லும் இன்றைக்கும் இருக்கிறதா இல்லையா? மக்காமே மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலடி பதிந்த அந்த அற்புதமான கல் இன்றைக்கும் நாம் அதற்கு பின்னால் 2 ரக்காய் தொழுது துஆ செய்ய வேண்டும் தவாப் முடிந்தவுடன். அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களும் கல்லை எடுத்து வைக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், அற்புதங்களை நீங்கள் பார்க்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கல்லை எடுத்து லைனா அடுக்கிறாங்க. எந்த ஒரு கலவையும் போடல. கல் வைக்கப்படுகிறது, அது ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கிறது, அப்படியே மேல வருது. வரலாறுகளில் கிதாபில் நாம் பார்த்தால் அப்படியே பூரிச்சு போய்விடுவோம். 2 கல்லை எடுத்து வைக்கிறார்கள், அழகாக அது ஒட்டி கொள்கிறது, சேர்ந்து கொள்கிறது, அப்படியே கட்டி முடிக்கப்படுகிறது. இந்த மாதிரி பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். நிறைய துவாக்கள் கேட்டாங்க. அல்லாஹ் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறான்னா, கான உம்மத்தன் காணித்தன் இல்லா, அவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு சமுதாயமாக இருந்தார். ஒரு சமுதாயம் சேர்ந்து என்னென்ன பணிகள் எல்லாம் வேலைகள் எல்லாம் செய்ய முடியுமோ
அதையெல்லாம் ஒரு தனி மனிதராக அவர் செயல்படுத்தினார் என்பதை அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்குறான். கான உம்மத்தன், அவர் ஒரு உம்மா, அவர் ஒரு சமுதாயம் என்பதா அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுவான். சில மதத்தவர்கள் இப்ராஹிம் அவர் எங்களை சார்ந்தவர், இப்ராஹிம் அவர் எங்களை சார்ந்தவர் என்பதாக யூதர்கள், நசராக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் போட்டி போட்டாங்க. எல்லா மக்களுக்கும் சொந்தமானவர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மாகான இப்ராஹிமோ யஹூதியன் வலா நஸரானியன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதரோ கிறிஸ்துவரோ கிடையாது. வலாகின் கான ஹனீஃபன் முஸ்லிமா, அவர் ஒரு பியூர் முஸ்லிம். ஹனீஃப் என்கிற வார்த்தைக்கு பரிசுத்தம் என்பதாக பொருள். அவர் ஒரு கலப்பற்ற பரிசுத்தமான ஒரு முஸ்லீம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்வான். நம்முடைய ஆன்மீக தந்தை, நமக்கு அத்துணையிலும் முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் தான். எந்த அளவு சொன்னோம்னா, அண்ணனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சபையில இருக்கிற பொழுது ஏதோ ஒரு மனிதர் அந்த பக்கமா வந்த பொழுது, யா கைருல் பரியா, தரணியில் பூமியில் சிறந்த மனிதரே என்பதாக சொல்வார்கள். அதற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தைக்கு எனக்கு பொருத்தமானதுதான், ஆனால் இதற்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு, இந்த வார்த்தைக்கு ஆக தகுதியானவர் என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த அளவுக்கு எல்லாத்திலும் பெயர் போனவர்கள். அல்லாஹ்வே கலீலாக எடுத்துக்கொண்டார். வத்தகத இப்ராஹீம கலீலா, குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அவ்வளவு அர்ப்பணிப்பு, அவ்வளவு தியாகம், அவ்வளவு தியாக மனப்பான்மை, விட்டு கொடுக்குதல், நேர்மையான மனிதர், சமுதாயத்தை வழிநடத்துதல், தௌஹீத், பிரச்சாரம், ஏகத்துவம், எல்லாத்திலையும் ஜெயிச்சு காமிச்சாங்க. பல சோதனைகள் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருந்தா எல்லாத்திலையும் வெற்றி பெற்று கொண்டே வந்தார்கள். அவங்க கேட்ட ஒரு 4 துவாக்கள், அல்லாஹ் வஜஅல் ஆதல் பலத ஆமீனா, யா அல்லாஹ் இந்த மக்கா நகரை நீ அச்சமற்றதாக நீ ஆக்குவாயாக. குர்ஆனுடைய ஆயத்து. யார் அத அமன் தகலவோ கான ஆமீனா, யார் மக்கா நகரத்துக்குள்ள உள்ள போறாங்களோ அவங்க எந்த பயமும் இல்லாம, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியாக ராகத்தாக இருப்பாங்க. உள்ளே புகுவோர் அச்சமற்றவராக திகழ்வார்கள். அருமையாக அவர்கள் கேட்ட துவாக்கள் எல்லாம் குர்ஆன்ல இருக்கு. அவங்களுடைய மனைவி மக்களை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட சொல்லுகிற பொழுது அப்பொழுது துவா செய்தார்கள், வஜஅல் அஃஇதத்தும் இலைஹிம் தஹ்வி இலைஹிம், யா அல்லாஹ் எல்லா மக்களும் இந்த மக்கா நகரம் அவர்களை உள்ளங்களை கவரக்கூடியதாக நீ ஆக்குவாயாக. இன்னைக்கு எத்தனை லட்சக்கணக்கான பேர் போனாங்க பாத்தீங்களா? எத்தனை வீடியோக்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நாமும் அந்த புண்ணிய பூமியில கால் வைக்க வேண்டும். ஹஜ் செய்ய ஆசைப்பட வேண்டும், உம்ரா செய்ய ஆசைப்பட வேண்டும். பேர் அவாவும் துவாவும் தான் இன்னைக்கு அது போன்ற மக்காவு சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா கிடைத்தது. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எல்லா மக்களுடைய உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய பூமியாக அதை நீ ஆக்குவாயாக துவா செய்தார்கள். அதே போன்று அல்லாஹ் செய்து காண்பித்தான். மூன்றாவதாக வர்சுகு அஹ்லஹு, அங்கே மினஸ் சமராத்தி, அனைத்து விதமான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். எல்லா சீசன்லையும், சில சீசன்ல தான் நமக்கு சில பழங்கள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். எல்லா காலத்தினுடைய பழங்களும் ஃப்ரூட்ஸும் அங்க கிடைக்கும், எப்பயுமே கிடைக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த பூமியை சிறப்பு மிக்கதாக, உள்ளே புகுவோருக்கு அச்சமற்றதாக, மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஈர்க்கக்கூடியதாக, அனைத்து வகையான பல வகைகளும் கிடைக்கக்கூடிய புண்ணிய பூமியாக அதை ஆக்கி தந்தார். அது மட்டுமல்ல, ஆக உச்சகட்டமாக நாம் சொல்லணும்னு சொன்னா, யாரெல்லாம் இந்த மக்கா நகருக்கு ஒரு தூதுவரை நீ அனுப்புவாயாக. எந்த அளவுக்கு ஒரு பேர் உபகாரமே செய்திருக்கிறார்கள். இந்த மக்கா நகரத்திற்கு ஒரு தூதுவரை நீ அனுப்புவாயாக. ரப்பனா வபாஸ் ஃபீஹிம் ரசூலன், அந்த தூதுவர் வரணும், மக்களுக்கு குர்ஆனை எடுத்து சொல்லணும், ஓதி காண்பிக்கணும், அவருடைய உள்ளங்களை எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டும், அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற குர்ஆனுடைய வார்த்தை அது. அதே போல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்னத்துமா சொன்னாங்க? அன தாவத்து அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவால நான் வந்தேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவாவால நான் வந்தேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
ஒரு தாடி வைப்பதனுடைய சுன்னத், தன்னுடைய அனைத்து மறைவிடங்களுடைய ரோமங்களை நீக்கக்கூடிய சுன்னத், மிஸ்வாக்கு செய்யக்கூடிய சுன்னத், கத்தனா செய்யக்கூடிய சுன்னத், விருந்தினர்களை உபசரிப்பதனுடைய சுன்னத், அத்துணை சுன்னத்துகளும் உங்கள் தந்தை சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வந்தது என்பதாக கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அவ்வளவு பெரிய எல்லா விஷயத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருப்பார்கள் அவர்கள். அதனாலதான் முதலாவதாக ஆடை அவர்களுக்கு அணிவிக்கப்படும் சொர்க்கத்திலே. எல்லாத்திலையும் அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தி வைத்து விட்டார் மனிதரை. தரக்குனா ஃபில் ஆகிரீன், பின்னோர்கள் எல்லாம் போற்றக்கூடியவர்களாக புகழக்கூடியவர்களாக ஆக்கி என்பதாக துவா செய்தார்களே. அந்த துவாவுக்கு உருவம் கொடுத்தோம் சொன்னா மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி தலைவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள். மிகப்பெரிய கொடிய அரக்கனா இருக்கக்கூடிய நம்ரூத் மாறு தட்டி கொண்டான். கடவுள்லாம் இல்ல, ரப்புலாம் இல்ல, நான் தான் இறைவன் சொன்னான். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா ஃபைனல்லா யஅதி பிஷம்சி மினல் மஷ்ரிக் ஃபஅதி பிஹா மினல் மக்ரிப். அல்லாஹ் கிழக்குல இருந்து சூரியனை கொண்டு வருவான், நீ முடிஞ்சா மேற்குல இருந்து கொண்டு வந்து காமி அப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க. அவன் வாயடைத்து போனான். என்ன சொல்ல முடியும்? அவனால் எப்படி கொண்டு வந்து காண்பிக்க முடியும்? மிகப்பெரிய ஒரு ஏகத்துவ பிரச்சாரத்தை, ரப்பு இருக்கிறான் என்கிற அந்த உள்ளமையை, தக்குவாவை, இறை அச்சத்தை வெளிப்படுத்தி காட்டினார்கள். குர்ஆன்ல அந்த தௌஹீதுடைய உச்சகட்டத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. ஒரு 4 பறவைகளை எடுத்து அதனுடைய கரிகள் எல்லாம் கலக்கப்பட்டு அது அறுக்கப்பட்டு அது 4 மலையிலும் கலந்து வைக்கப்பட்டு சும்மா அஜால் மின் குல்லி ஜுஸ்அன், நீங்க அதை கூப்பிடுங்க, வதூன் யாதீனக சஅயா, நீங்க எப்படி அந்த பறவை முன்னாடி இருந்துச்சோ அதே மாதிரி உங்க கண் முன்னாடி வரும். இறந்து போனதற்கு பின்னால் உயிர் கொடுத்து எழுப்பப்படுமா என்று கேட்கிற அத்துணை நபர்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமா அல்லாஹ் குர்ஆன்ல சர்டிபிகேட் கொடுக்கிறான். இறந்து போனவர் அத்தனை பேரும் உயிர் கொடுத்து நாளை மறுமையில அல்லாஹ் எழுப்புவான். இதுதான் இஸ்லாமியோட கோட்பாடு, இதுதான் அகீதா. அதை நிகழ்த்தி காட்டினார்கள். 4 பறவையை கொண்டு வந்து அது அறுக்கப்பட்டு அதனுடைய கரிகள் எல்லாம் கலக்கப்பட்டு 4 மலையிலும் கொண்டு போய் வைக்கப்பட்டு முன்னாடி இருந்து ஒரு பிதினி யாத்தீனக சஹியா அப்படின்னு சொல்லி அழைப்பாரு. அந்த பறவை முன்பு எப்படி இருந்ததோ அல்லாஹ் உயிர் கொடுத்து அப்படியே கொண்டு வருவான். குர்ஆனுடைய வசனம் இது. இப்படி பல விஷயங்கள், இஸ்லாமாக இருக்கட்டும், தியாகமாக இருக்கட்டும், தௌஹீதாக இருக்கட்டும், நேர்மையாக இருக்கட்டும், குடும்பத்தினுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும், அல்லாஹ்வுக்காக எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அத்துணை அர்ப்பணிப்பும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நாம் கற்று உணர வேண்டும் என்பதைத்தான் இது போன்ற அஜ்ஜும் குர்பானியும் துல்லஜுமாக நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எல்லாம் சுன்னத்துக்கும் அவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. என்ன முடி நிறைச்ச முடியா இருக்கு யார சொல்லலாம், என்ன பண்றது? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்துனா கையடிக்க கூடாது இல்லையா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இது என்ன ரசூலுல்லா முடி நிறைச்சிருக்கு, என்ன பண்ணலாம்? நீ அப்படியே இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்களுடைய இப்ராஹிம் உன் தந்தை செய்தது. நமக்கெல்லாம் 4 தந்தைமார்கள் உண்டு. ஒன்று ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் தந்தை. 2வது நம்முடைய ஆன்மீக தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3வது நம் உயிரினும் மேலான தந்தை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது நம்மை பெற்றெடுத்து நம்முடைய தந்தைமார்கள். இந்த 4 தந்தைமார்களும் மிக முக்கியமானவர்கள். இந்த 4 தந்தைமார்கள் நமக்கு சிறப்பாக வழிகாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த நேரத்தில் நாம் மறக்க முடியாத அளவுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இணைத்தே அத்தையாத்தில் அல்லாஹ் கொடுத்தான் இல்லையா? இதெல்லாம் அவர்கள் செய்த மிகப்பெரிய துவாக்கள். எத்துணை துவாக்கள் கேட்டார்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் கபூலாக்கணும். அது நமக்கு ஒரு பாடமாக ஆக்கி தந்தான். தன் ரப்பிற்காக தன் உள்ளத்தையும் தன் மகனை குர்பானிக்கும் எத்தனை விருந்து ஏற்பாடு, பணம் காசுகளை எல்லாம் விருந்தினருக்கும் தன் உடலையே நெருப்புக்கும் கொடுத்த சிறந்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய வரலாறு அவர்களை குறித்து சொல்லிக் கொண்டே போகலாம். அவர்கள் ஹிஜ்ரத் செய்த விதம், அவர்கள் ரப்பை அடைந்த விதம், அவருடைய தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு,
கொண்டு போய் தன்னுடைய மனைவி மக்களோட சொன்னாங்க. மனைவி ஏன் எதுக்குன்னு கேட்கல. தன்னுடைய மகனை அறுக்க முன் வந்த பொழுது ஏன் எதுக்குன்னு மகன் கேட்கல. அல்லாஹ் அறுக்க சொன்னான். 90 வயதுக்கு மேலாக தன்னுடைய அந்த அன்பு பிள்ளையை அறுக்க யாருக்கு தான் மனம் வரும்? வந்துதா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையா நீங்க செய்யுங்க. மனைவி கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையா விட்டுட்டு போங்க. அங்கிருந்து வந்தது தானே ஜம்ஜம் தண்ணி எல்லாம். அவருடைய குடும்பத்தின் மூலமாக பல வரலாற்று செய்தி இந்த உம்மத்திற்கு பெரும் படிப்பினையாக இருக்கு. அல்லாஹ் அதுதான் சொல்றான், கான உம்மத்தன், அவர் ஒரு சமுதாயம் என்பதாக சொன்னார். பியூர் முஸ்லீம், வலம் யக்கும் மினல் முஷ்ரிக்கின். குர்ஆன்ல 28 இடங்கள்ல வருது, அவர் எந்த ஒரு இணை வைப்பாளரும் சேர்ந்தவர் அல்ல, ஒரு பியூர் முஸ்லீம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். எனவே இது போன்ற தினங்களில் ஐயாமு தஷ்ரீக்ல நாம் இருக்கிறோம். தக்பீராத்துகளை அதிகமாக சொல்ல வேண்டும். நாம் கொடுக்குற அந்த குர்பானியுடைய பிராணிகளை முறையாக பங்கு வைத்து அதை நாமும் உட்கொண்டு சந்தோஷமாக இந்த போன்ற தியாக உணர்வுகளை நினைவு கூறி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பேணி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.